Hi friends, welcome to my video. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு காவல்துறையை பற்றி பார்க்கலாம். வாங்க friends. தமிழ்நாட்டுல மொத்தம் காவல் நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுல 1452 இருக்கு. அதுல மகளிர் காவல் நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுல 198 இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள மொத்த காவல் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். மொத்த காவல் பணியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா 1,13,602 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 4 மண்டலங்களா பிரிக்கிறாங்க. வடக்கு, மைய, மேற்கு, தெற்குன்னு. இதுல ஒவ்வொன்றுக்கும் காவல் பொது ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தலைமையில இயங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6 பெரிய நகரங்களான, அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய நகரங்கள்ல காவல்துறை எப்படி இயங்குதுன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் தலைமையில இயங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 33 காவல் மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. இதை வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தலைமையில இயங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 மாவட்டங்களுக்கு துணை காவல் பொது ஆய்வாளர், அதாவது டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மேற்பார்வை செய்யறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 632 மக்களுக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில வந்து காவலர் வந்து பிரிப்பாங்க. அப்புறம் காவல்துறை பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா அதை வந்து 16ஆ பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு, அதை வந்து லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டா பாத்தீங்கன்னா ஆயுதம் அல்லது தமிழ்நாடு சிறப்பு படை, அதாவது ஆர்ம்டு போலீஸ் ஆர் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னு சொல்லுவாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு, சிவில் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் கார்ட்ஸ். நாலாவதா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வளங்கள் மற்றும் உளவுத்துறை, சிவில் சப்ளைஸ் ஆர் சிஐடி. கடலோர காவல்துறை, கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப். ஆறாவதா பாத்தீங்கன்னா குற்ற புலனாய்வு மற்றும் உளவுத்துறை, கிரைம் பிரான்ச் சிஐடின்னு சொல்லுவாங்க. ஏழாவதா பாத்தீங்கன்னா பொருளாதார சிறப்பு பிரிவு, எக்கனாமிக் அஃபென்ஸ் விங். எட்டாவதா பாத்தீங்கன்னா செயல்பாடு, தமிழக ஆயுதப்படை மற்றும் ஆயுதப்படை பள்ளி ஆபரேஷன்ஸ், அதாவது டிஎன் கமாண்டோ ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டோ ஸ்கூல். ஒன்பதாவதா பாத்தீங்கன்னா ரயில்வே காவல்துறை. பத்தாவதா பாத்தீங்கன்னா சிறப்பு பிரிவு, அதாவது உளவு மற்றும் பாதுகாப்பு, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி இன்க்ளூடிங் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. 11ஆவதா பாத்தீங்கன்னா குற்றப்பிரிவு, கோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. 12ஆவதா பாத்தீங்கன்னா மதுவிலக்கு அமல் பிரிவு. 13ஆவதா பாத்தீங்கன்னா குடிமையியல் பாதுகாப்பு பிரிவு, ப்ரொடெக்ஷன் அண்ட் சிவில் ரைட்ஸ் சொல்லுவாங்க. 14ஆவதா பாத்தீங்கன்னா பயிற்சி பிரிவு, அதாவது ட்ரைனிங். 15ஆவதா பாத்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். 16ஆவதா பாத்தீங்கன்னா போக்குவரத்து காவல் பிரிவு, அதாவது டிராபிக். பயிற்சி நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அகாடமி, அது வந்து 1 இருக்கு. ரெகுலர் போலீஸ் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம், அது 1 இருக்கு. போலீஸ் பயிற்சி பள்ளி, அதாவது நிரந்தரமா 8 மாவட்டத்தில் இருக்கு. தூத்துக்குடி, திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர், ஆவடி, விழுப்புரம், சேலம், மதுரை. போலீஸ் பயிற்சி கல்லூரின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அசோக் நகர்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் 5வது மிகப்பெரிய காவல்துறைன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இடம் பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிங்க வந்து அதிகமா இருக்கிற நாடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சீனா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதாவது 16 லட்சம் போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. இந்தியான்னு பாத்தீங்கன்னா 15,85,353 பேர் இருக்காங்க போலீஸ் அதிகாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இது 2015 நிலவரப்படி. ஃபியூச்சர்ல என்ன வேணா மாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.